Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About Us Loveல எபிசோட் நம்பர் 12 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோட அம்மா நாளையில இருந்தே நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் நாளையில இருந்தே ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு மொபைல்ல டேட்டா பாக்குறாங்க. டேட்டா பார்த்தா அது யானோட பர்த்டே. நாளைக்கு யானோட பர்த்டே, நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. இங்க கட் பண்ணா வீட்ல ஃபாயோட மடியில படுத்துட்டு பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கோம். ஃபாயும் தூங்கி தூங்கி விழுந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க லீஷி வராங்க. லீஷி பார்த்தா பாய் தூங்கி தூங்கி விழும்போது பூனைக்குட்டியோட லிப்ஸ்ல கிஸ் பண்ற மாதிரி போயிடுறாங்க. டக்குன்னு லீஷி காப்பாத்தி முடிய பிடிச்சு இழுத்துடுறாங்க. பாய் உடனே ஏய் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கிறதுனால அமைதியா அப்படியே லீஷிக்கு மெசேஜ் பண்றாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் பூனைக்குட்டி முழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே மொபைல்ல மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போ பாய் சொல்றாங்க, ஏய் எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா, நீ எதுக்காக என்ன அப்படி பிடிச்சு இழுத அப்படின்னு. அதுக்கு லீஷி சொல்றாங்க, ஏய் நான் உன்னை மட்டும் பிடிச்சு இழுக்கல அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் காப்பாத்தி இருக்க முடியாது, நீ அவனை கிஸ் பண்ணிருப்ப அப்படின்னு. உடனே பாய் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப பூனைக்குட்டி டக்குன்னு முழிக்குது. உடனே ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. இவன் எதுக்காக இப்ப முழிக்கிறான் அப்படின்னு. டக்குன்னு பூனைக்குட்டி போயிட்டு கதவை ஓபன் பண்ணி ஹீரோயினை உள்ள வர வைக்கிறாங்க. அப்பதான் பாயும் லீஷியும் யோசிக்கிறாங்க, இந்த பூனைக்குட்டிக்கு காது ரொம்ப ஷார்ப் தான், நம்ம ரெண்டு பேருக்கும் கேட்கல, ஆனா ஹீரோயின் வரா தெரிஞ்ச உடனே இவன் போயிட்டு ஓபன் பண்ணிட்டான் பாரு அப்படின்னு. ஹீரோயின் உள்ள வந்த உடனே டென்ஷனா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு யானோட பர்த்டே, எல்லா வருஷமும் நான் அவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாப்பேன். ஆனா இந்த வருஷம் பாரு என்னால ஞாபகம் கூட வைக்க முடியல. எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸ்னாலதான் வந்து இந்த ஹீரோவால நான் யானோட பர்த்டேவை கூட மறந்துட்டேன். நான் என்ன கிஃப்ட் அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறேனோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லீஷியும் ஃபாயும் கேக்குறாங்க, இது வரைக்கும் அவன் உன்கிட்ட ஏதாவது கிஃப்ட் கேட்டிருக்கானா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் பழைய ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் 10th படிக்கும் போது யானோட பர்த்டே அப்போ உனக்கு என்ன பிரசன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு யான் சொல்றாங்க, எனக்கு நீ எந்த பிரசன்ட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. ஹீரோயின் இல்ல இல்ல நான் உனக்கு ஏதாவது ஒரு பிரசன்ட் கொடுத்தாகணும், நீ ஏதாவது ஒரு கிஃப்ட் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கு யான் கேட்டிருப்பாங்க, நீ உன்னோட மேக்ஸ் எக்ஸாம்லயும் பிசிக்ஸ் எக்ஸாம்லயும் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண, அதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோயின் இல்ல இல்ல முடியாது, 2 சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு யான் சொல்லியிருப்பாங்க, சரி ஓகே அப்படின்னா உன்னோட மேக்ஸ் சப்ஜெக்ட்ல மட்டும் நீ 100 மார்க்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஃபாயும் லீஷியும் கேக்குறாங்க, நீ 100 மார்க் எடுத்தியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையிலே அது மட்டும் தான் நான் வந்து 100 மார்க் எடுத்த டெஸ்ட், அதுக்கப்புறமா இது வரைக்கும் நான் 100 மார்க் எடுத்ததே கிடையாது. ஆனா என்ன பண்றது, அது வந்து ஸ்விம்மிங் பூல்ல தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, அந்த மார்க் ஷீட்டை என்னால யான் கிட்ட காட்டவே முடியல அப்படின்னு. அதனாலதான் எனக்கு பயமாவே இருக்குது. இந்த வருஷம் நான் அவன் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் உன்னோட இங்கிலீஷ் 4th லெவல் எக்ஸாம் இருக்குல்ல அதுல ஃபுல் மார்க் எடுன்னு சொல்லிட்டா நான் எங்க போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இப்ப மெதுவா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பூனைக்குட்டி பாயோட மடியில படுத்துட்டாங்க. பாயும் பூனைக்குட்டிக்கு தட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பாய் கேக்குறாங்க, அப்படின்னா வேற என்னதான் பண்ண முடியும், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போயிட்டு அவனுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அது கண்டிப்பா முடியாது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே எனக்கு தெரியாது, அப்படியே கேட்டாலுமே அவங்க வந்து என்ன பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப லீஷி சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்னு நம்மளே தான் ஏதாவது ஒண்ணு கெஸ் பண்ணி ஆகணும்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, கெஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் சொன்ன மாதிரி அவன் இங்கிலீஷ் எக்ஸாம்ல என்ன ஃபுல் மார்க் எடுக்க சொல்ல போறான், நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்போ பாய் சொல்றாங்க, இதுக்கு மேல பொறுக்க முடியாது, நானே தான் களத்துல இறங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனேயே பூனைக்குட்டி வந்து பாய ஒரு அடி அடிக்கிறாங்க, அமைதியாயிரு அப்படின்னு. பாய் உடனே என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எந்த எக்ஸாம் எழுதி இருக்க, நீ 6th லெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு பாய் சொல்றாங்க, நான் அது வரைக்கும் படிக்கவே இல்லையே, நான் காலேஜ் மட்டும் தானே படிச்சேன், மாஸ்டர் டிகிரிஸ் படிக்கலையே, அதனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களா. இருந்தாலும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹீரோயின் இல்ல இல்ல வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லீஷி சொல்றாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஏதாவது ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. லீஷி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாய்க்கும் ஹீரோயினுக்கும் தெரியல. ஆனா லீஷி ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. இங்க கட் பண்ணா லீஷி நேரா யானை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. அந்த கிளப்ல சேர்றதுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நான் இந்த கிளப்ல வந்து சேர்றேன்னு சொல்றாங்க. யானுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ நிஜமாவே உண்மையதான் சொல்றியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. லீஷியோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. அதனால யான் வந்து கிளப்ப சுத்தி காட்டுறதுக்காக லீஷிய கூட்டிட்டு போறாங்க. அப்போ லீஷி வந்து இதுல இருக்க எல்லாமே உனக்கு பிடிக்குமா அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்படியே நாளைக்கு உன்னோட பர்த்டே தானும் கேக்குறாங்க. உடனே யானுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னோட பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு லீஷி சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு நாளைக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யான் வந்து ஸ்டார்ஸ பார்க்கக்கூடிய கேமராவை கேக்குறாங்க. உடனே லீஷி சொல்றாங்க, அதுக்கு வந்து ஹீரோயின் அவளோட தலையை தான் அடமான வைக்கணும்
வைக்கணும், கம்மியான விலையில கேளு அப்படின்னு. உடனே யான் வந்து சரி ஓகே அப்படின்னா சோலார் சிஸ்டம் சொல்றாங்க. லீஷி சொல்றாங்க இல்ல அதுவுமே ரொம்ப காஸ்ட்லி, அதுவும் எங்களால வாங்கி தர முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்றாங்களா. உடனே யான் வந்து சரி ஓகே என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுல கேலிபோகிராஃபி அப்படின்னு ஏதோ ஒன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு யான் சொல்றாங்க ஆமா இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. உடனே லீஷி சரி ஓகே இதே பிக்ஸ் பண்ணிக்கோ, அவளுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவ இந்த கேல்ரோஸ்காப்பிய கரெக்டா உனக்கு அவ எழுதி கொடுத்துருவா, அப்படின்னா நீ அதை கிஃப்டா ஏத்துக்கணும் சரியா. ஹீரோயின் வந்து கேட்கும் போது மறக்காம இதுதான் உனக்கு வேணும் அப்படின்னு நீ கேட்கணும் சரியா அப்படின்னு யானை ஒரு சைடுல தள்ளி மேல நின்னு பேசுறாங்க. அப்போ யான் வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகி ஓகே ஓகே நான் அதையே சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. லீஷியும் சரி ஓகே என்னோட வேலை முடிஞ்சிருச்சு பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. யானுக்கு லீஷி எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றதே தெரியல. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோட அம்மா அவங்களோட மியூசியம்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோட அம்மா சொல்றாங்க உனக்கு இந்த பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு, நீ இந்த ஜாபுக்கு பொருத்தமானவதான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நான் இன்னைக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க நீ பார்த்தாலே தெரியலையா இங்க கேலரிக்கு வரவங்களை நீ வெல்கம் பண்ணா மட்டும் போதும், வேற பெருசா உனக்கு எந்த வேலையுமே இருக்காது அப்படின்னு. ஹீரோயினும் என்னோட வேலை அவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் ஆமா நீ அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா என்னோட பொண்ணுக்குட்டியே உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதனால நீ இங்க ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் என்னால வேலை செய்யாம சேலரி வாங்க முடியாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோட அம்மா எனக்கு தெரியும் தெரியும் நீ வரவங்களை வெல்கம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா கேக்குறாங்க சேர்மனா வந்திருக்குது அப்படின்னு. அதுக்கு செக்ரட்டரியும் ஆமான்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோட அம்மா சொல்றாங்க என்னால பாக்க வர முடியாதுன்னு சொல்லிடுன்னு. உடனே அந்த செக்ரட்டரி சொல்றாங்க இல்ல அவங்க உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்களா. அதனால ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீ போயிட்டு அவங்கள வெளியில அனுப்பிடு, என்னால அவங்கள பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்ல போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்கிறது ஹீரோ தான் அப்படின்ற விஷயமே தெரியாது. நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்க்கும்போது அங்க ஹீரோ நிக்கிறாங்களா, இவன் என்ன ஃபாலோ பண்ணி இங்கேயே வந்துட்டானா அப்படின்னு கோவப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நான் எங்க வேலை பார்த்தாலும் அங்க நீ வந்துருவியா, என்னோட இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே வேலை அதையும் நீ கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா, இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா வெளியில போய் என்னோட வேலையை நீ தடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாங்க நான் இங்க வந்தது உன்னை பாக்குறதுக்காக கிடையாது, இங்க இருக்கக்கூடிய டைரக்டரை பாக்குறதுக்காக அப்படின்னு. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க அப்படின்னா நீ தான் அவங்க கெஸ்டா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க டைரக்டர் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாங்க அவங்க டைரக்டர் மட்டும் கிடையாது என்னோட அம்மா அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க அப்படின்னா இதுவும் உன்னோட கம்பெனி தானா, நீ தான் இங்க இருக்கக்கூடிய சேர்மனா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சிரிச்சுட்டே சொல்றாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க அங்க இங்க சுத்தி எல்லா இடமும் சுத்திட்டு லாஸ்ட் உனக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேனா அப்படின்னு. அதுக்கும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்களா. ஹீரோயின் கேக்குறாங்க அப்படின்னா என்னோட பாஸ் நீ தானா அப்படின்னு. அதுக்கும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு ஏய் இப்ப நீ வேலையை விட போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல நான் இந்த வேலையை விட மாட்டேன், நான் ஒன்னும் உனக்கு கீழே டைரக்டா வேலை பார்க்கலையே, நான் உன்னோட அம்மாக்கு கீழே தானே வேலை பாக்குறேன், அது மட்டும் இல்லாம இந்த வேலையை எனக்கு பூனைக்குட்டி தான் வாங்கி கொடுத்தான், என்னால எப்படி அவனுக்கு கிரேஸ்ஃபுல்லா இல்லாம இருக்க முடியும், அதனால நான் இந்த வேலையை விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னா டைரக்டரை போய் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல அவங்க என்ன வர சொல்லுவாங்க அப்படின்னா. அதனால ஹீரோயினும் சரி ஓகே இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு ஹீரோட அம்மா கிட்ட பேச போறாங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க அவ எங்கதான் ஓடணும்னு நினைச்சாலும் கடைசியா உங்ககிட்ட தானே வந்து சேர்றா அப்படின்னு. அதுக்கு ஹீரோன்னு சொல்றாங்க ஆமா அதுதான் விதி, அவளால என்ன விட்டு தள்ளி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் கேலரிய பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வந்து உங்களை பாக்குறதுக்காக டைரக்டர் ஓகே சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோ போறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் மட்டும் உள்ள இருந்து பேசுறாங்க. வெளியில நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்டும் நின்னுட்டு இருக்காங்க. உள்ள நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஷேர்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு இருக்கீங்க, இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த கேலரி மொத்தமா மூடி போயிடும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு நான் வரணும், எல்லாரும் ஓட் போட்டு என்ன தூக்கணும், அதுதானே உன்னோட பிளான், இந்த மியூசியம் நீயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆசைப்படுற, உனக்கு எவ்வளவு காசு கிடைச்சாலும் பத்தவே பத்தாதா, ஆல்ரெடி நீ நிறைய சம்பாதிச்சுட்டு தானே இருக்க, அப்புறம் எதுக்காக இந்த கேலரியை மட்டும் விட்டு வைக்காம இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ கோவப்பட்டு பேசுறாங்க அம்மா இது நம்மளோட கேலரி, இது மூழ்கி போகணும் அப்படின்னு நான் எதுக்காக ஆசைப்பட போறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க உனக்கு என்ன பிடிக்காது, அதனால கண்டிப்பா நீ அந்த மாதிரி தான் பண்ணுவ, உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு காசு தான் முக்கியம், நான்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே அம்மா எனக்கு நீங்க தான் முக்கியம் புரிஞ்சுக்கோங்க, ஆர்ட் கேலரி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, இத்தனை வருஷமா நான் அதை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்கேன், ஆனா நீங்க தெரிஞ்சே இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா கேக்குறாங்க அப்படின்னா என்னோட ஷேர்ஸ்
உன்னோட நேம்ல எழுதி வைக்க கேக்குறதுக்காக தான் நீங்க வந்திருக்கியா அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இதுல இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பாருங்க, இதே நிலைமையில போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆர்ட் கேலரி உங்களோட கையை விட்டு போயிடும், அதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க இது என் ஹஸ்பண்டோட உழைப்புல வேர்வேல சிந்தி கட்டினது, இதை கண்டிப்பா நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அம்மா உங்களோட ஹஸ்பண்ட் என்னோட அப்பா, அது உங்களுக்கு புரியலையா? நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு ஆர்பனேஜ்ல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து வளர்த்தீங்க, ஆனா ஏன் மேல ஒரு துளியாவது நீங்க பாசம் வச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருந்து அப்படியே ஹீரோ பழார்னு ஒரு அறை விடுறாங்க. ஹீரோயினை உள்ள கூப்பிட்டுட்டு ஹீரோவை உடனே வெளியில கூட்டிட்டு போ, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அவன் இப்பவே வெளியில போயாகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியலையா. அப்ப ஹீரோ சொல்றாங்க நான் கடைசியா இன்னைக்குதான் இங்க வந்திருக்குது, ஆர்ட் கேலரி மூழ்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும், ஆனாலும் நீங்க எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நான் தான் டைரக்டா இதுல இறங்கி ஆகணும். இது உங்களோட ஹஸ்பண்டோட வியர்வை உழைப்பு கிடையாது, என்னோட அப்பாவோட வியர்வை உழைப்பு, என்னோட அப்பாவோட தான் நான் விட்டு கொடுத்துற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா ஹீரோட அம்மா எந்த ஒரு பதட்டமுமே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல. ஹீரோவை நினைச்சா கொஞ்சம் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப அசிஸ்டன்ட் வெளியில ஹீரோவுக்காக காரை ஓபன் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க நான் இப்ப கார்ல ஏறி வீட்டுக்கு வரக்கூடிய மூட்ல இல்ல, அதனால நீங்க காரை கொண்டு போங்க, நான் வெளியில கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க நீங்க வெளியில தனியா எப்படி இருப்பீங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போது கால் பண்றேன், அப்ப நீங்க வந்து என்ன பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்டும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பழைய விஷயங்கள் நிறையத்தை யோசிச்சுட்டே நடந்து போறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை மட்டும் தனியா இருக்கும் போது நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க, இந்த பெயிண்டிங்கோட கேப் விட்ட நீ எப்ப விட போற, இதுல இப்படி வரையக்கூடாது அப்படி வரையக்கூடாது அப்படின்னு நிறைய மிஸ்டேக் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க இந்த டிராயிங்கே நிறைய பேர் நிறைய வரை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க, அப்புறம் இதுக்காக நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. இத வெளியில நின்னு ஜயலுவும் ஹீரோவோட அம்மாவும் பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனி ஒரு தடவை வந்து ஜயலுவுக்கு முன்னாடியும் ஹீரோவோட அம்மாக்கு முன்னாடியும் ஹீரோவை பலார்னு ஓங்கி அரைஞ்சிருப்பாங்க ஹீரோவோட அப்பா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க இந்த ஒரு ஆர்பனேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்த பையனுக்காக நீங்க அவன் சொல்றது கேட்டுட்டு என்ன நம்பாம என்ன அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அதே டைம்ல அடுத்ததா நம்ம ஹீரோவை ஃபாரின்ல போயிட்டு அவங்க அப்பா யூஎஸ்ல மீட் பண்ண போயிருக்கும் போது ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணாம ஊரூரா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் உன்னை அமெரிக்காக்காக அனுப்பி வச்சது நீ பெயிண்டிங்ல இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான், ஆனா நீ என்னோட பேச்ச மதிக்காம எதுக்காக எல்லா இடமும் சுத்திட்டு வர, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் எதுக்கு போற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லியிருப்பாங்க என்ன பத்தி தான் உங்களுக்கு கவலை இல்லையே, உங்களுக்கு ஜயலு தானே முக்கியம், போங்க அவன் கூட போயிருங்க, என்ன தேடி எதுக்காக இங்க வரீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ அடுத்த சீன் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை அவங்களோட அம்மா அடிக்கிறாங்க. ஜயலு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், உன்னை பாக்குறதுக்காக தான் அவர் யூஎஸ் வந்தாரு, அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாரு, நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, நீ எனக்கு பையனே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டதுனால அவங்களோட உயிரை வாசிக்கிறாங்க. அந்த உயிர்ல மியூசியம் மட்டும் கிடையாது, உள்ள எல்லா சொத்துக்களையுமே நம்ம ஹீரோட பேருக்கே எழுதி வச்சிருப்பாங்க அவங்களோட அப்பா. இத பார்த்த உடனே ஹீரோவுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். ஹீரோவோட அம்மா அடுத்த செகண்டே ஹீரோவை அந்த வீட்டுல தனியா விட்டுட்டு ஜயலு கூட கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பி போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க அம்மா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, லாயர் தப்பா ஏதாவது படிச்சிருப்பாங்க, நான் லாயர் கிட்ட பேசுறேன், அந்த கேலரியை நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன், ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கதறுவாங்க. ஆனா ஹீரோட அம்மா இறக்கமே இல்லாம ஜயலுவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஹீரோ இப்படி அரகண்டா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான். இது நம்ம ஹீரோவை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இப்ப நடந்து போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. வீட்டுல ஃபாய் பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜயலுவை கிஸ் பண்றதுக்காக போகும்போது கரெக்டா லீஷி வந்து பிடிச்சு இழுத்திருப்பாங்கல்ல, அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எதுக்காக நான் அதே யோசிச்சுட்டு இருக்கேன், அது எப்படியும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தானே, அது எதுக்காக என்னோட கண்ணுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு, இல்ல இல்ல நான் அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்ப கரெக்டா பூனைக்குட்டியோட தலையில இவங்களோட தலை இடிச்சிடுது. உடனே ஃபாய் கேக்குறாங்க உனக்கு கண்ணு தெரியலையா, இவ்வளவு பெரிய உருவம் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன்ல, உனக்கு தெரியாமல வந்து ஏமல மோதுன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பூனைக்குட்டி ஃபாயோட கண்ணத்தை பிடிச்சிட்டு உனக்கு ரொம்ப வலிக்குதா உனக்கு ரொம்ப வலிக்குதா, உன்னோட ஃபேஸ் எதுக்காக இவ்வளவு ரெட் ஆயிருக்கு அப்படின்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்களா. அப்போ அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப சூடா இருந்த மாதிரி இருக்கும். உடனே பூனைக்குட்டி கேக்குறாங்க உனக்கு ஃபீவர் இருக்கா என்ன, உன்னோட ஃபேஸ் எல்லாம் எதுக்காக இவ்வளவு ரெட்டா இருக்கு, உன்னோட ஃபேஸ் எதுக்காக இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு தன்னோட நெத்திய வச்சு ஃபாயோட நெத்தி சூடா இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்போ ஃபாய் சொல்றாங்க தள்ளிப்போ அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க உனக்கு ஃபீவர் அடிக்குது அப்படின்னு. அதுக்கு ஃபாய் சொல்றாங்க ஆமா உன்கிட்ட இருந்து தான் எனக்கு அந்த ஃபீவர் வந்திருக்கும், ஒன்ன நான் பாத்துக்கிட்டே இல்ல உன்னோட ஃபீவர் டைம்ல, அதனாலதான் எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க உன்கிட்ட மெடிசன்ஸ் இருக்கா, நீ எனக்காக வாங்கின மெடிசன்ஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் போடு அப்படின்னு. அதுக்கு ஃபாய் சொல்றாங்க எனக்கு தெரியும் நீங்க இந்த
கிளம்பு அப்படின்னு உடனே கதவு மூடிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க, என்னோட ஹார்ட் எதுக்காக இவ்ளோ ஸ்பீடா துடிக்குது, அவன் எதுக்காக எனக்கு இவ்ளோ ஹேண்ட்ஸமா தெரிஞ்சிட்டு இருக்கான், நான் உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகணும், வேற ஏதாவது நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாய்க்கு ஒரு கால் வருது. உங்களை ஒரு மாடலுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு வேலை வச்சிருக்கோம் அப்படின்னு. உடனே பாய்க்கு ஹாப்பி ஆயிடுது. இன்னையில இருந்து நான் பிஸியா இருக்க போறேன், நான் மாடலிங் பண்ண போறேன், இன்னையில இருந்து புது பாய் ஃப்ரெண்ட நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஜாலியா கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத வெளியில இருந்து பூனைக்குட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்களா, லீஷி கூட தான் பேசிக்கிட்டு வருவாங்க. லீஷி சொல்றாங்க, யானுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு, கேலடோஸ்கிராஃபி தான் வேணும், அதை வந்து நீ எழுதி வை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் நிஜமாவே அவ்வளவு சிம்பிள் தானா, அது ஒரு நாளிலே என்னால பண்ணிட முடியுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீஷியும், ஆமா உன்னோட யானுக்கு வந்து அவ்வளவு சிம்பிளா போதுமா, அதனால நீ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு, வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ அந்த பார்க்ல பாக்கும்போது ஹீரோ ஒரு பெஞ்ச்ல இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுதா. ஹீரோயின் பார்த்துட்டு நிஜமாவே ஹீரோ பாவம் தான், அவங்க அம்மாவே அவனை ஏத்துக்கல, என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இல்ல இல்ல அவன் நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கான், நம்ம அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தள்ளி போயிடலான்னு பாக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து பெரிய மனசுக்காரங்களாச்சு, எப்படி ஒரு ஆள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா போவாங்க. அதனால ஹீரோட பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ என் கண்ணு முன்னாடியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது ஒன்னும் உன்னோட வீடோ உன்னோட ஆபீஸோ கிடையாது, இது வந்து பப்ளிக் சொத்து, யார் வேணாலும் எங்க இருக்கலாம், அதனாலதான் நான் இங்க வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு. ஹீரோ உடனே சிரிக்கிறாங்க. ஹீரோயின் உடனே சொல்றாங்க, நீ சிரிச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை பார்த்துட்டும் கண்டும் காணாத மாதிரி போயிருந்திருக்கணும், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு எழுந்திருச்சு போக பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நான் ரொம்ப பேட் மூட்ல இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, என் கூடவே இரு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோவுக்கு பாவப்பட்டு அப்படியே கீழே உட்காடுறாங்க. இப்ப ஹீரோ அமைதியா இருக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது, நம்ம சேடா இருக்கும்போது தனியா இருக்க கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சேர்ந்து போகணும். நான் முன்னாடி எல்லாம் ஒன்ன மாதிரி தான் தனியா இருந்துட்டு இருப்பேன், ஆனா அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங், தியேட்டர், மால் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம நடந்த விஷயத்த மறந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், துக்கத்தை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போ, பார்ட்டி பண்ணு, ஜாலியா இரு, நீயே உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோ, அப்போ உனக்கு ஹாப்பி ஆயிடும்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அதுக்குதான் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லையேன்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போதைக்கு என் கூட யாருமே இல்லைன்னு சொல்றாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா உன்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு யார் தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னு. உடனே ஹீரோ மறுபடியும் சோகமாயிட்டாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, சரி ஓகே ஓகே, அப்படின்னா உனக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும்ல, அதை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு தேவையானது எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, ஆனா எனக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எனக்கெல்லாம் காசு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளவு பொருட்கள் தேவை, ஆனா பணக்காரனை பாத்தியா காசு இருக்கு ஆனா சந்தோஷம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஓகே இப்ப நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, ஆனா எனக்கு தேவையான பொருட்கள் ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா உனக்கு நான் எது வேணாலும் வாங்கி தர முடியும்ல, உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, நான் அதை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பாத்தியா பாத்தியா மறுபடியும் நீ என்ன காசு கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிற, என்ன அந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியாது, உன்கிட்ட எல்லாம் பேசியே வேஸ்ட், நீ கடைசியா அதுலதான் வந்து நிப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல இல்ல காசு தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ப்ளீஸ் ஒரு தடவை என்ன மன்னிச்சிடே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ மன்னிச்சிடுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அப்படியே விழுந்துடுறாங்க. சரி ஓகே அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணலாம், நீ எனக்காக சாப்பாடு வாங்கி தரக்கூடாது, நீ எனக்காக காசு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நீ எனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்க கூடாது, ஃபிளவர்ஸ் வாங்கி கொடுக்க கூடாது, இந்த மாதிரி நீ எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம இருந்தா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சரி ஓகே டீல் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இன்னையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. இங்க சீன் கட்டாவது இப்போ பாய் வந்துட்டு அவங்களோட மாடலிங்க்கு வந்துட்டாங்க. ஆனா மாடலிங்க்கு மேக்கப் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம பாயை மட்டும் தனியா உட்கார வச்சிருக்காங்க. அப்ப பாய் கேக்குறாங்க, எனக்கு எப்ப மேக்கப் போடுவீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நடக்க போறவங்களே இப்பதான் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, நீ லாஸ்ட் தானே போவ, அதனால வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாய்க்கு கால் பண்றாங்க. அப்ப நான் ஹீரோ கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. இத கேட்ட உடனே பாய் கேக்குறாங்க, என்ன மறுபடியும் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோட அங்கிள் வராங்க. ஹீரோட அங்கிளுக்கு ஹீரோட நேம் பாய் சொன்னதுனால ஹீரோவுக்கும் பாய்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நேரா பாய் பக்கத்துல வராங்களா. உடனே பாய் வந்து, இரு நான் வீட்டுல வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. பாய் கிட்ட சொல்றாங்க, உனக்கு இன்னும் மேக்கப் போடலையா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாய்க்கு மேக்கப் போட்டு கொடுக்க சொல்றாங்க. பாய்க்கு இப்ப ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. எல்லாருமே பாயை பார்த்து
பாத்துட்டு பரவாயில்லையே இவளுக்கு டைரக்டா அங்கிளே வந்து ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஃபாய்க்கு மேக்கப் போட்டாச்சு. இப்ப ஃபாய் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அதனால சேஞ்ச் பண்றதுக்காக சேஞ்சிங் ரூம்க்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு ட்ரெஸ் கரெக்டா போட்டு விடுறதுக்கு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால ஃபாய் வந்து யாராவது இருக்கீங்களா வெளியில அப்படி சொல்லி கத்தி கத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப யாருமே வரல. கடைசியா வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அங்கிள்னா அவங்க வந்துட்டு ஃபாய்க்கு ஹெல்ப் பண்றாங்களா. ஃபாய்க்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் கேக்குறாங்க, உனக்கும் ஹீரோவுக்கும் என்ன ப்ராப்ளம், என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன். எனக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு, அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபாய் எப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அங்கிள் வந்து நம்ம ஃபாயை வச்சு ஏதோ ஒரு காயின் மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் தான் தெரியுது. இதுல ஃபாய் விழ போறாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. இனி என்னெல்லாம் ஆட்டம் நடக்க போகுது அப்படின்றதையும் ஃபாயை வச்சு அங்கிள் என்னென்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.